அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று அனுபவிக்க இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் காட்டழக பெருமான் கோயில் செண்பகத்தோப்பு. நாம் எல்லோருக்கும் கள்ளழகர் தெரியும். மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழக பெருமான் நமக்கு தெரியும். அழகப்பெருமான், அழகப்பிரான், மலையழகன், கலையழகன், கருத்தழகன், அருளழகன் என்று போற்றப்படக்கூடிய கள்ளழகர் நமக்கு தெரியும். அதே போல ஒரு க்ஷேத்திரம், அதே போல பல சிறப்புகள் கொண்ட க்ஷேத்திரம்தான் செண்பகத்தோப்பு பகுதியில், வனப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் காட்டழக பெருமான் கோயில். சுந்தர்ராஜ பெருமான் சுந்தர தோளுடையான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர்ராஜனாக இங்கு எழுந்தருளி இருக்கிறார். இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணத்தை நாம் இன்று பார்க்கலாம். திருமாலிரும் சோலை, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய திருமாலிரும் சோலை மலையில் சுதப முனிவர் தவம் செய்து வருகிறார். சுதப முனிவர் கடுமையான தவம் மேற்கொண்டு அங்கு வரக்கூடிய அருவியில் நீராடி விட்டு தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார். இவர் மலையில் இருக்கக்கூடிய அருவியில் நீராடி கொண்டு இருக்கும் பொழுது அங்கு வந்த துர்வாச முனிவரை கவனிக்க மறந்து விடுகிறார். நம்ம புராணங்கள்ல பல விஷயங்கள் படித்திருக்கிறோம் இந்த துர்வாச முனிவரை பற்றி. அவர் சாபம் கொடுக்காத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு முனிவர். இப்ப துர்வாச முனிவர் வர்றதை இவர் பார்க்கல. அதனால கடும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர், நீ தண்ணீரிலேயே தானே இருந்துட்டு இருந்த என்னை கவனிக்காம, அப்ப நீ தண்ணீரிலேயே இருக்கக்கூடிய மண்டுகமாக தவளையாக போய்விடுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். இந்த சுதப முனிவர் துர்வாசரை வேண்டிட்டு எனக்கு ஏதேனும் விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்ற உடனே வராக கஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய இந்த காட்டழக பெருமான் கோயில் இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு பகுதியில் சென்று நூபுர கங்கையில் தீர்த்தமாடி உன்னுடைய சாபத்தை போக்கிக்கொள் அப்படின்னு சொல்றார். அதை கேட்டவுடனே சுதமுனிவருக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னா, நான் காலமா இந்த திருமாலிரும் சோலையில தான் தங்கி தவம் மேற்கொண்டு வரேன். என்னால இங்க இருந்து போய் இன்னொரு கஷேத்திரம் வராக கஷேத்திரத்துல போய் என்னால தவம் செய்ய முடியாது. அதே சமயம் இங்க இருந்து என்னால போக முடியாது. எனக்கு இங்க இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து தவம் செய்து கொண்டு இருக்கிறது தான் என்னுடைய பணி அப்படின்னு சொன்ன உடனே வராக கஷேத்திரமான இந்த செண்பகத்தோப்பில் இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கு தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கு இருக்கக்கூடிய நூபுர கங்கையானது அந்த அருவியில் சென்றுதான் சேரப்போகிறது. அதாவது நூபுர கங்கை இங்க இருந்து மதுரைக்கு சென்று மதுரையில் இருக்கக்கூடிய அருவியோடு சேரப்போகிறது. நிரந்தரமாக கள்ளழக பெருமான் மதுரையில் குடிகொள்ள போகிறார். அதனால ரெண்டு அருவியும் ஒரே அருவிதான். அதனால நீங்க இங்க தீர்த்தத்தில் நீராடுவதில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்ட இந்த சுதப முனிவர் ஆகாய மார்க்கமாக, அவர் மண்டுகமா மாறிட்டார். அதனால ஆகாய மார்க்கமாக மதுரையிலிருந்து திருமாலிரும் சோலையில் இருந்து காட்டழகர் வசிக்கக்கூடிய, அதாவது காட்டழகர் அப்ப வரல, செண்பகத்தோப்பு மலைக்கு வராரு. இங்க இருக்கக்கூடிய நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பகவானை வேண்டுகிறார். பகவானை வேண்டின உடனேயுமே பகவான் காட்சி கொடுக்கிறார். எப்படி நமக்கு பிரகல்லாதனுக்கு காட்சி கொடுத்ததை போல தூணை பிளந்து அங்கே அளந்திட்ட தூணை அவன் தட்ட வளர்ந்திட்டு வாழையூர் சிங்க உருவாய் என்று பிரகல்லாதனுக்கு காட்சி கொடுத்ததை போல பகவான் இவருக்கு காட்சி கொடுக்கிறார் மலையில. அப்ப காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மலையில பகவான் காட்சி கொடுத்ததுனால மதுரையில் இருக்கக்கூடிய அதே சுந்தரராஜ பெருமான் தான் இங்கேயும் இருக்கிறார். அவர் அப்படியே இவருக்கு காட்சி கொடுத்துட்டார். இவர் வேண்டினது அதைத்தான். மதுரையில இருந்து நான் திருமாலிரும் சோலையில தவம் பண்ணும் பொழுது எனக்கு காட்சி கொடுக்கணும்னு வேண்டினாரு. இப்ப காட்டழகராக இங்கு பகவான் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். சுந்தரராஜனாக, ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜனாக காட்சி கொடுக்கிறார். அவருக்கு அதே போல அவர் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே போல இன்று நாம் கோவில் கட்டி பகவானை வழிபட்டு வருகிறோம். அப்ப சாபம் கொடுத்த இடம் மதுரை, சாப விமோச்சனம் பெற்ற இடம் காட்டழகர் கோவில் செண்பகத்தோப்பு. இதுதான் இந்த கஷேத்திரத்தினுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம். சுதப முனிவர் சாபம் விமோச்சனம் பெற்றதுனால பகவான் என்ன சொல்றாருன்னா, இங்கு என்னை தேடி வருபவர்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருப்பதை போலவே இங்கேயும் நூபுர கங்கை நமக்கு இருக்குது. நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பகவானை வேண்டிக் கொண்டால் நாம் செய்த சகல பாவங்களும் நிவர்த்தியாகும். இது ஒரு சாப விமோசன கஷேத்திரம். பிற்காலத்துல பாண்டிய மன்னர்களால் இந்த கோயில் புனரமைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்துக்களான 247 எழுத்துக்களை குறிக்கும் விதமாக 247 படிக்கட்டுகள் நமக்கு இருக்கின்றன. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா,
ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நாம் பயணம் செய்தால் செண்பகத்தோப்பு மலை அடிவாரம் வந்துவிடும். அங்கு இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நாம் வனத்திற்குள்ளாக காட்டிற்குள்ளாக நடக்க வேண்டும். காட்டிற்குள்ளாக நடக்கும் பொழுது நாம் பெருமாள் மலை என்ற ஒரு இடம், அதுதான் கோயில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க ஒரு தெப்பம் இருக்கிறது. அந்த தெப்பத்தில் தான் நூபுர கங்கை தீர்த்தம் விழுந்து கொண்டிருக்கும். அதில் நீராடி விட்டு அந்த தீர்த்தம் எப்பொழுதும் வற்றாது. 365 நாளும் அந்த தீர்த்தம் வரும். வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, வற்றாத ஜீவநதியாக அந்த தீர்த்தம் இன்றும் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்த்தத்தில் நூபுர கங்கையில் நீராடி விட்டு 247 படிகளை ஏறினால் அழகரை நாம் தரிசிக்கலாம். மலையின் மீது அழகாக ஒரு ரம்யமான தோற்றத்தோடு கள்ளழக பெருமான் காட்டழகராக நமக்கு காட்சி கொடுக்கிறார். அழக பிரானாக, மலையழகனாக, கலையழகனாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாச்சியார்களோடு காட்சி கொடுக்கிறார். நமக்கு வெளியில கருட பகவான் இருக்கிறார். 18ஆம் படி கருப்பசாமி இருக்கிறார். இந்த மலைக்கு உள்ளாகவே ஒரு கருப்பசாமி கோயிலும் இருக்கிறது. கோயிலுக்கு வெளியிலேயும் ஒரு கருப்பசாமி இருக்கிறார். இந்த மலையை காவல் காப்பதற்காகவே மலையின் ஊடாகவே ஒரு கருப்பசாமி கோயிலும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த மலையை நாம் தரிசித்தோமே என்றாலே அதுவே ஒரு புண்ணியம். எப்படி திருப்பதி மலையில நம்ம பார்க்கும்போது பெருமாளுடைய தோற்றம் தெரிகிறதோ, அது போலவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நாம் பார்க்கும் பொழுது இந்த கோயிலில் இருந்து நாம் பார்க்க வேண்டும். கோயிலின் அருகாமையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது பெருமாள் படுத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். பெருமாளுடைய முகம் நமக்கு ரொம்ப ரம்யமா தெரியும். அதுதான் ஒரு அற்புதமான இந்த மலையினுடைய அமைப்பு. ஆக இந்த கோயிலானது பல சிறப்புகளை கொண்டது, பல பேரால் போற்றப்பட்டது. நமக்கு இந்த கோயிலுக்குன்னு தனியா பாடல்கள் எதுவும், நமக்கு மங்களாசாசன பாடல்கள் எதுவும் நமக்கு கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோடு சேர்ந்த கோயில் இது. அந்த கோயிலுடைய நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய கோயில் இது. திருமாலிரும் சோலை என்று அழைக்கக்கூடிய கள்ளழக பெருமானுக்கு பாடக்கூடிய பாடல்களையே நாம் இதற்கு பாடலாக எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா அந்த பெருமாள் தான் இங்கேயும் இருக்கிறாரு. 1000 தோள் பரப்பி முடி 1000 மின் இலக 1000 பைந்தளைய அனந்த செயன ஆளுமலை 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000ம் 1000 பூம்பொழிலும் உடைய மாலிரும் சோலையதே. மாலிரும் சோலையனும் மலையுடைய மலையை நாளிரும் மூர்த்தி தன்னை நால்வேத கடலமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனே என்று பெரியாழ்வார் பாடிய திருமொழியிலிருந்து அழகான ஒரு பாடல் நமக்கு திருமாலிரும் சோலை பற்றி கிடைக்கிறது. ஆண்டாளும் திருமாலிரும் சோலையை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 108 பாடல்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த திருமாலிரும் சோலையை பற்றி 5 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். ஆண்டாள் திருமால் தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று இதே திருமாலிரும் சோலை, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய திருமாலிரும் சோலை பெருமாளை வேண்டிதான் பாடுகிறார். அக்கார அடிசல் தான் படைக்கிறேன் என்று பாடுகிறார். அந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவினில் வெண்ணெய் வாய் நெய் பராவி வைத்தேன் 100 தடா அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கோளோ என்று ஆண்டாள் நாச்சியார் 100 தடா அக்கார வடிசில் படைப்பதாக பகவானுக்கு வேண்டியதும் இதே மதுரையில் தான். இதே மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமானிடம்தான். ஆக மதுரையில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரராஜன் நமக்காக நாம் இருக்கும் ஊருக்கு அருகாமையிலேயே நமக்காக காட்சி கொடுக்கிறார். அதே சுந்தரராஜனாக, சுந்தர தோளுடையானாக, கள்ளழகனாக, காட்டழகனாக, மலையழகனாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். நாமும் சென்று பகவானை வேண்டி நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வோமாக. ஓம் நமோ நாராயணாய.